ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது. இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த ஆர்கனைசர்ஸோட. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து மற்ற ஈவெண்ட் மாதிரி இல்லை. டெஃபினெட்லி இது மோர் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நாட் பிகாஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஃபார் தி நார்மல் பீப்புள் or the other people who are not differently able, because they need to be more sensitized. According to me, differently able people வந்து எல்லாருமே வந்து இந்த சொசைட்டில நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். How we are born, it is not in our hands. So it is the destiny or whatever. How we are born, it is not with us. But once we have it, I think we are all inclusive. We all should hold hands and travel together. And we should respect each other. We should take care of each other. And அந்த வகையில இது ஒரு பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். ஐ திங்க் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து இவங்க எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது இட் வாஸ் மோர் தென் மை பிளஷர் டு பி ஹியர். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 9 டிசபிலிட்டிஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. இப்போ 21 டிசபிலிட்டிஸ்க்கு ரெகக்னைஸ் பண்றாங்க. அண்ட் இது என்னன்றது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியணும். அப்பதான் அவங்களும் வந்து இதை வந்து எப்படி அவங்களோட வந்து ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் டுகெதர் நம்ம வந்து டிராவல் பண்ணுன்ற ஒரு ஆஸ்பெக்டை வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது எனக்கு நிஜமாலே இட் இஸ் அ சர்ப்ரைஸ். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் இதை வந்து நல்லா கொண்டு போகணும். கட்டாயமா இதை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இதுதான் வந்து மெரினா பீச் மாதிரி நம்ம பெசன்ட் நகர் பீச் எங்கள் பகுதியில் இருக்க பீச்சில் நீங்கள்லாம் வந்து உள்ளார போய் பீச்சில் காலை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த உடன் பாலம் போட்டு கொடுத்தோம். ஸோ அந்த மரப்பாலம் போட்டு கொடுத்தது நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேராக போயிட்டு அந்த பீச்சில் வந்து காலை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது போக இப்போ அந்த தீபக்கு இது உங்கள் குரூப் எல்லாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஐ வாண்டட் டு டேக் தம் அப். அப்போ ஐயா திரு அவர் பேர் என்ன, சிம்மச்சந்திரன். ஓகே, புது பேர் எனக்கு. மிஸ்டர் சிம்மச்சந்திரன் வேற ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இதில். அதுபோக என்னை வந்து அழைத்த மேடம்லாம் வந்து லலிதாம்பிகை டெய்லரிங் கம்பெனி வச்சுருக்காங்க. லலிதா மேடம் வந்து என்னை வந்து அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காலையில் இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க. கவர்மெண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் நடத்தக்கூடியவர். அந்த இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டை நீங்களே எங்கள் பார்ட்டாக இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மேலும் மேலும் வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லோருக்குமான திராவிட மாடல் அரசு இது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லாமல் இதை முன்னெடுத்து செல்வோம். ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று கூறியவனாக வந்தமைக்கு நன்றி தெரிவித்து, இட் இஸ் இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. நம்மளால ஃபீல் பண்ண முடியாது ஒரு சர்வீஸை, ஆனா நம்மளால அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். இந்த ரோட்ஸ், இந்த மழைநீர் வடிகால், இந்த பஸ் ஸ்டாப்ஸ், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் இன்னைக்கு நாங்கள் வளர்த்து வந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி வாட்சல்வோம் நல்லா இருக்கியா. அதே மாதிரி நீங்கள் எல்லா பஸ் ஸ்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா கூட படிக்கட்டு இருக்கிறவங்க சைடில் வந்து ஒரு ரேம்ப் கூட இருக்கும். இந்த ரேம்பில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வீல் சேரில் வரவங்க ரேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் கூட வி ஹாவ் டு பி சப்போர்ட்டிவ்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த அரசாங்கம். அந்த அடிப்படையில் நீங்கள்லாம் வந்தமைக்கு நன்றி. உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதிலும் மாற்று கருத்தில் நீங்களும் எங்களோட இருந்து இந்த வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறியவனாக விடைபெறுகின்றேன். வணக்கம். உறுதுணையா இருந்திருக்காரு. உண்மையாலுமே மாற்றுத்திறனாளோட கனவு என்னன்னா கடற்கரையில போய் நிக்கணும். இப்ப நாங்க இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. உண்மையாலுமே நீங்க போட்ட பாலம் ஒரு வாரத்திலேயே சக்சஸ் ஆகி போச்சு. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த பாலத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த ஆர்ஜி இன்க்ளூசிவ் மாரத்தான் மூலமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லணும், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லா மாவட்டமும் இங்க அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. சோ அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் உண்மையாலுமே மனமாற மகிழ்ந்து இந்த கடற்கரையில போய் கால் நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம எம்எல்ஏ சார் அவர்களுக்கும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்துல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உண்மையாலுமே இதுல இன்னொரு சின்ன மன வருத்தம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் நாங்க கண்டிப்பா நீங்க எழுதி ஒட்டணும். அதை நிறைய பேர் நல்லா இருக்கவங்க யூஸ் பண்றாங்க, ஏதோ முதியோர்கள் யூஸ் பண்ணா பரவாயில்ல, அந்த பலகை கூடிய விரைவில் உடைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நாங்க இந்த வீல் சேர்ல போற அளவுக்கு அது இருக்கு. ஆனா நாங்க அன்னைக்கு இங்க இந்த சாரை பார்த்துட்டு ஒரு வேலையா போகும்போது பார்த்தா நிறைய பேர் நல்லா இருக்கவங்க தான் யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு சின்ன வாசகம் எழுதுங்க, மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றது எழுதணும் அப்படின்னா இன்னும் நாங்க கொஞ்சம் நல்லா யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா அவங்க இங்க சிறப்புரையாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த ஆர்ஜி இன்க்ளூசிவ் மேரத்தான் சென்னையில் முதல் முறையாக நடத்துகிறோம். இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் ரன். இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை, அவேர்னஸ் ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு லைஃப்பை நம்ம கேரி ஓவர் பண்ணோன்றதுக்காக இந்த ஒரு ரன்னை நம்ம கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கள் என்ஜிஓவோட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் இதை நடத்துறது ஒரு ஃபஸ்ட் டைம் இன் சென்னை. ஸோ எல்லாரும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணதில் அண்ட் நிறைய பேர் இதுக்கு ஜாயின் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாற்றுத்திறன் மகளிர் வாழ்வுரிமை அமைப்பு ஆர்ஜியோட இணைந்து இன்க்ளூசிவ் மாரத்தானை நாங்கள் நடத்தியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மாற்றுத்திறனாளிகளும் தங்களால் எல்லாரும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு கலந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாரத்தானில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துட்டுருக்காங்க. அவங்களால மற்ற மாரத்தானங்களில் பார்க்க தான் முடியும், யாராவது ஒருத்தர் மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க வெறும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கிய ஒரு மாரத்தான நாங்கள் நடத்துகிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு அளித்த ஆர்ஜி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிறுவனத்திற்கு நாங்கள் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.